பிடிஎஸ் நண்பதிங்களோட கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்னால் ரொமான்டிக்குங்க, பிடிஎஸ்னால் காதலுங்க. அது காதலை நான் ரசிக்கிறது தான் காதலி. ஸோ அவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்மிஸுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பாடிட்டு இருந்தாலும் ஒரு காதலனுக்கு இன்னொரு காதலி மேலே நிறையா பொசசிவ்னஸ் இருக்கும். அன்புனாலும் சரி, ஃப்ரெண்டாகட்டும் சரி, ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்மளை விட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போனாங்கன்னா எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டு வர அளவுக்கு கோவம் வருவாங்க. இதே மாதிரி தான் இப்போ ஆர்மி எந்த நிலமையில் இருக்கான்னு சொல்லி தர முடியல. ஏன்னா அந்த கொஸ்டினை கண்டுபிடிச்சதும் அவங்க தான், அண்ட் பொசசிவாக இருக்கவங்களும் அவங்க தான். ஸோ அப்படி நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆரமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் போக போகிற சாங், அதாவது கம் பேக் டு மீ. பேரே வேறு லெவலில் ஒரு ரொமான்டிக்னஸ் கொடுத்ததில்ல. ஸோ அதுதான் இந்த சாங்குக்குள்ள இன்னும் ரொமான்டிக்ஸ் தர மாதிரி ஆரம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் ஆக்டர் ப்ரோ பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிஸ்ஸிங் சீனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அண்ட் புரிஞ்சுட்டு வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இந்த சாங்கில் இந்த கிஸ்ஸிங் சீன் வந்தால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி நீங்கள் அன்பான மக்கள், பிடிஎஸ் மேலே காதல் உள்ள மக்கள், ஸோ மறக்காமல் காதல் காட்டுற வகையில் லைக்ஸ் வளர்த்திடுங்க. ஸோ நடக்க போகிற தரமான சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ட்ரெய்லரை பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் சொல்லவே முடியாது. ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, மௌனத்துக்கே பார்த்திங்கன்னா 1000 அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆரம் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரெய்லரில் மௌனமாக தான் இருக்கார். பட் பின்னாடி செம்மையாக சாங்ஸ் ஒரு ரிதம் மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்மளை நொறுக்கி கொண்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சேட்னஸ். அதாவது ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி எப்போ கிடைக்கும், அதாவது அவனுக்கு இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதை அவன்ட்டு பிடிங்கிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேடான எமோஷன், ஒரு சோகமான எமோஷன், ஒரு ஃபீலிங் அப்படியே பார்த்து நம்மளே அழுகிற மாதிரி ஒரு எமோஷனை கொடுத்து பின்னாடி டியூனும் கொடுத்து அவ்வளோ ஒரு சேட் ஃபேஸை வச்சுட்டு ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டு வர மாதிரி தான் அந்த கிளிப் இருந்துச்சு. வேறு எது பெருசாக இல்லை. பட் இதை தாண்டி ஃபேன்ஸ் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்குது என்னென்னா, சாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்டிக் வைப்பில் தான் இருக்குது. ஒரு ரிதமாக இருக்குது. ஒரே மனசுக்குள்ளே பூந்து அப்படியே காதில் தட்டி தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆரமோட ஃபேஸ் பார்த்து ரொம்ப சேடாக இருக்குது. சேடாக இருக்கப்போ கண்டிப்பாக அவங்க இழந்திருப்பாங்க. ஸோ சந்தோஷத்தை இழந்திருப்பாங்கன்னா அதில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அண்ட் சொல்ல வேண்டாம், அந்த கேப்பாப் ஐடியல், அதாவது அந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய லவ் ட்ராமாஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களும் பெரிய ஆக்டர். அண்ட் அந்த சீரிஸ் அந்த சாங்கை டைரக்ட் பண்ணதும் ஒரு பெரிய டேரக்டர். அவர் நிறைய லவ் மூமெண்ட்ஸ்லாம் சீக்கிரட்டாக பதுக்கி வைப்பார். ஸோ இது மாதிரிலாம் எல்லாம் சூப்பராக இருக்கப்போ, ஒரு லவ் ஃப்ளோ போகிறப்ப, சோகம் இருக்கப்போ அந்த இடத்துல ஒரு உம்மா இருக்குமே, கிஸ்ஸிங் சீன் இருக்குமே. ஆனால் என்ன நடக்க போகுது சொல்கிறப்பே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஃபயராக இருக்குது. நேற்று பார்த்தேன்னா நாளைக்கு பார்த்தேன்னா வயிற்றுக்குள்ளேயும் கொழுந்து விட்டு எறியணுமே, ஃபயர் இன்ஜினை கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிஸே இந்த கேள்வி கேட்டுட்டு அவங்களே வரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்ப உங்களுக்கு அது மாதிரி ஒரு சீன் இருக்குமா இல்லையா, இருந்துச்சுன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி இந்த சாங்கோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருந்துகிட்ருக்கு, அண்ட் இந்த லவ் சாங் எப்படி இருக்க போகுது மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கோட நிறைய கொஸ்டின் மார்க்கோட ஒரு வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டு விடைபெறதான் ஆர்ஜி. ஏன்னா நாளைக்கு ஒரு அமேசிங்கான சாங் வரப்போகுது. மறக்காமல் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறேன். நான் தான் ஆர்ஜி. லவ் யூ ஆல். டாட்டா, பை.